டிவிக்கே ஏதோ தப்பு பண்ணிருக்கு அப்படிங்கிற மாதிரி தானே விசாரிக்காங்கன்னு சொல்ற. அப்ப விட்டுப்போ, அவங்க விசாரிச்சு டிவிக்கேல யார் தப்பு பண்ணாலும் தூக்குல போடட்டும். உனக்கு ஏன் பயம்? இவர்களுக்கு என்ன பயம் வந்துச்சுன்னா, கரூர்ல இவங்க ஏதோ தப்பு பண்ணிருக்காங்க. உன்னோட மெயின் ஸ்ட்ரீம் மீடியால உனக்கு ஆதரவான யூடியூபரை வச்செல்லாம் பேசுறியே, அப்ப நீ பேசுற அந்த கோணத்தை பார்த்தா டிவிக்கே ஏதோ தப்பு பண்ணிருக்கு அப்படிங்கிற மாதிரி தானே விசாரிக்காங்கன்னு சொல்ற. அப்ப விட்டுப்போ, அவங்க விசாரிச்சு டிவிக்கேல யார் தப்பு பண்ணாலும் தூக்குல போடட்டும். உனக்கு ஏன் பயம்? ஆனா நீ இவ்வளோ பேக்ரவுண்ட் ஸ்கோரை கொடுத்துட்டு இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துல போய் கண்ணை கசிட்டு ஊன்னு நின்னேன்னா, அப்போ இவர்களுக்கு என்ன பயம் வந்துச்சுன்னா, கரூர்ல இவங்க ஏதோ தப்பு பண்ணியிருக்காங்க, என்ன திமுக ஏதோ தப்பு பண்ணிருக்கு, பயம் தான் இதுக்கு பின்னாடி. ஆமா ஏங்க, எங்களை விசாரிக்கிறாங்க, நாங்க இயல்பா அதை எடுத்துக்கிட்டு இயல்பா போய் எல்லாத்தையும் அட்டன் பண்ணிட்டு நாங்க கட்சி அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போய்கிட்டு இருக்கோம். அவர்கள் பக்கமே இன்னும் வரல. எங்களுக்கு விசாரிக்கும் போது அவர்களுடைய பெய்டு யூடியூபர்ஸும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் அப்பவும் பாருங்க, பணியூருக்கு சிபிஐ வந்துருச்சு, கரூர்ல டிவிகேவோட எல்லா மூத்த நிர்வாகிகளும் அங்க போய் ஆஜராயிட்டாங்க, 2 நாள் தொடர்ந்து விசாரணை, டிவிக்கே என்ன ஆவார்கள் என்னெல்லாமா சொன்னீங்களே, என்ன ஆவார்கள்? நாங்க அதை நேர்மையா எதிர்கொண்டுகிட்டு இருக்கோம். இன்னும் உங்களுக்கு விசாரணையே ஆரம்பிக்கல, இப்பவே ஒண்ணுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க திமுக அரசு.